வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி குக்கிங்கில் நம்ம பார்க்க போகிறது தேங்காய்பால் சொதி. திருநெல்வேலியில் இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிஷ். இது அங்கே என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, எல்லார் வீட்லேயுமே ஸ்பெஷலாக ஒரு டிஷ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக தேங்காய்பால் சொதி தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்பெஷலாக யாருக்காச்சும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னாவும் அந்த தேங்காய்பால் சொதி கண்டிப்பாக அவங்க வீட்டில் பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும் இந்த சொதியில். இன்றைக்கி நாம் இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் கூட நம்மளோட பேஜ் இருக்குது, அங்கேயும் போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்காய்பால் சொதி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1.5 தேங்காய் எடுத்திருக்கேன். இதை துருவிட்டு நல்லா அரைச்சி பால் எடுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு துருவிக்கலாம். தேங்காவை துருவி எடுத்துட்டோம். இப்போ வந்துட்டு இது ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு பால் எடுக்கலாம். தேங்காவை மிக்சர் ஜாரில் போட்டாச்சு. அதில் வந்துட்டு ஒரு 1/4 கப் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காவை நம்ம அரைச்சிட்டோம். ஒரு பவுல் மேலே ஒயிட் கிளாத் போட்டுட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை கொட்டிடலாம். வடிகட்டியில் வச்சு கூட நம்ம வடிகட்டலாம். அதை விட நம்ம இந்த மாதிரி கிளாத்தில் போட்டு வடிகட்டும் போது ரொம்ப ஈஸியாக வடிகட்டிக்கலாம். இது வந்துட்டு அப்படியே புளிஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பால் வந்துட்டு ரொம்ப திக்காக இருக்கும், அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பால் எடுத்தாச்சு, இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். திருப்ப நம்ம இந்த புளிஞ்சிருக்கிற தேங்காவை ஒரு பவுலில் போட்டு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2வது பால் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பால் தனியாக எடுத்து வச்சாச்சு. 2வது அந்த தேங்காய் கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த தேங்காவையும் ஒரு பவுலில் துணி வச்சுட்டு அதுக்கு மேலே போட்டுக்கலாம். எல்லா தேங்காயும் இதில் போட்டாச்சு. ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ இதையும் நல்லா நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த 2வது தேங்காய் பால் வந்துட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ரொம்பவே கெட்டியாக இருக்கும். 2 தேங்காய் பாலையுமே தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, மிக்ஸ் பண்ணிட வேண்டாம். தேங்காய் பாலும் செகண்ட் தேங்காய் பாலும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்துட்டு 1/2 கப் பாசி பருப்பு எடுத்துருக்கேன். 100 கிராம் வெயிட் இருக்குது. இதை வந்துட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாசிப்பருப்போட வாசம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நாம் பச்சையாக போட்டு அப்படியே வேக வைக்கிறதை விட வறுத்துட்டு போட்டோன்னா குழம்போட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் வறுத்துட்டு போடுறோம். தேங்காய்பால் சொதி வந்துட்டு ஒரு 2-3 டைப்பில் பண்ணுவாங்க. சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1-லேருந்து 1.5 நிமிஷம் வரைக்கும் வறுத்தா போதும். அந்த வாசனை வந்ததும் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து கழுவிட்டு ஒரு குக்கரில் எடுத்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு குக்கரில் போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை வந்துட்டு ஒரு 3-4 விசில் விட்டுடலாம். நல்லா வெந்துடும். குக்கர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். விசில் வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இதை தனியாக நாம் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு பீஸ் இஞ்சி, 6 பச்சை மிளகா. காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா தான் சேர்த்த போகிறோம், வேறு எதுவும் சேர்த்துறதில்ல. ஸோ உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணுனாலும் கம்மியாக வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் வந்துட்டு சொதி வந்துட்டு ரொம்ப காரம் கம்மியாக தான் இருக்கும். அது கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு இதை கரகரப்பாக அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். தேங்காய் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். நான் கோகனட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். அந்த ஆயிலில் 6 பல் பூண்டு, பெரிய பூண்டாக இருந்தால் நீங்கள் வந்துட்டு ஒரு 3-4 எடுத்தால் போதும். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க, ரொம்ப வதங்க வேண்டாம்.
சும்மா ஒரு 30 செகண்ட் நீங்கள் கலந்து விட்டால் போதும். 30 செகண்ட் ஆயிடுச்சு. இப்போ இது கூடவே நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பச்சை மிளகாய், ஜீரகம் இதை போட்டுக்கலாம். போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, அப்படியே அடி பிடிச்சிடும். இப்போது இது கூடவே ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக பட்டாணி, ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு, கட் பண்ண ஒரு கேரட், ஒரு 7-8 பீன்ஸை வந்துட்டு கொஞ்சம் இது மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காய் வேகிறதுக்காக 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூடவே நாம் எடுத்து வச்சுருக்கிற 2வது தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அதை ஊற்றிக்கலாம். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் விட்டுடலாம். குக்கரில் வெஜிடபிள்ஸ் போட்டு தேங்காய் பால் ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு 2 விசில் வரட்டும். அதுக்குள்ளே நாம் ஒரு டிப்ஸ் பார்த்துடலாம். வீட்டில் நாம் அரிசி கழுவுற தண்ணியாக இருந்தாலும் சரி, அரிசி ஊற வைக்கிற தண்ணியாக இருந்தாலும் சரி, கீழே ஊற்றிடுவோம். அந்த மாதிரி இனிமேல் ஊற்றாதீங்க. நீங்கள் அரிசி கழுவும் போது முதல்ல கழுவுற தண்ணியை மட்டும் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 2வது கழுவுற தண்ணியாக இருந்தாலும் சரி, நீங்கள் அரிசி ஊற வைக்கிற தண்ணியாக இருந்தாலும் சரி, அந்த தண்ணியில் நீங்கள் ரசம் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அரிசியில் இருக்க சத்தும் வேஸ்ட்டாக போகாது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரசம் பண்ணும்போது இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரெண்டு விசில் வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. அது கூடவே நாம் வேக வச்சு வச்சுருக்கிற பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாசிப்பருப்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நாம் எடுத்து வச்சுருக்கிற ஃபஸ்ட்டு தேங்காய் பால் இருக்கு இல்லையா, தேங்காய் பால், அந்த தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சிம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் ஹீட் பண்ணலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போது ஸ்டவ்வில் இன்னொரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நாம் தாளிச்சா கடுகு கருவேப்பிலையை இந்த சொதியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இன்னும் ஒரு வேலை இருக்குது. இது ஒரு 20 மினிட்ஸ் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இதில் லெமன் சாறு ஆட் பண்ணிக்கணும். லெமன் சாறு சூடாக இருக்கும்போது நம்ம ஆட் பண்ணக்கூடாது. 15 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா ஆறிடுச்சு ஓரளவுக்கு. இப்போ வந்துட்டு இதில் ஒரு லெமன் புளிஞ்சு சாறு எடுத்து வச்சுருக்கேன். இந்த லெமன் சாறு ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். புளிப்புக்கு நாம் லெமன் சாறு மட்டும் தான் ஆட் பண்ணுறோம், வேறு எதுவுமே சேர்க்கலை. அவ்வளோதான். ரொம்பவே சூப்பராக நம்மளோட தேங்காய் பால் சொதி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக தேங்காய் பால் சொதி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.